வணக்கம். இது கதை புக். நான் கீதா. இங்கே நம்ம குழந்தைங்களுக்கான கதையை கேட்கலாம். இப்போ நம்ம பார்க்க போற கதை பரமார்த்த குரு கதைகள்ல இருந்து ஒண்ணு. இந்த பரமார்த்த குரு கதைகளை 18th செஞ்சுரி 18ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த வீரமாமுனிவர் அப்படிங்கிறவர் எழுதினாரு. எவ்வளவு வருஷம் கடந்தும் அந்த கதைகள் எல்லாருடைய மனசுலயும் இருக்கிறதுக்கு அதுல வரக்கூடிய நகைச்சுவையும் அதை சொல்லப்பட்ட விதமும் தான். சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கக்கூடிய கதைகள் இந்த பரமார்த்த குரு கதைகள். இன்னைக்கு அந்த தொகுப்புல இருந்து நம்ம ஒரு கதையை கேட்கலாம். ஒரு ஊர்ல ஒரு குரு, அவருடைய பெயர் பரமார்த்தர். அவருக்கு 5 சீடர்கள்: மட்டி, மடையன், மூடன், முட்டாள், பேதை. ஒரு நாள் பின்னிரவு நேரம், லேட் நைட், ஒரு ஆத்த கடந்து இன்னொரு ஒரு ஊருக்கு அவங்க போகணும். ஆறு ரொம்ப சீறி பாஞ்சுக்கிட்டு இருந்தது. சலசலன்னு இரைச்சல் சத்தம் வேற. அதை கேட்ட பரமார்த்த குரு என்ன சொன்னாரு? ஆறு இப்ப முழிச்சிட்டு இருக்கு. இந்த பொல்லாத ஆற நம்ம அது முழிச்சிட்டு இருக்கும் போது கடந்து போனோம்னா நம்மள அடிச்சுட்டு போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஆறு தூங்கிருச்சான்னு பார்த்துட்டுதான் நம்ம கடந்து போகணும் அப்படின்னு சொன்னாரு. அவங்க எல்லாம் பின்னிரவு நேரம்னு சொன்னேன் இல்லையா? சோ குளிரா இருந்த காலம் அது. குளிர போக்குறதுக்காக அவங்க எல்லாம் கேம்ப் ஃபயர், விறகெல்லாம் போட்டு நெருப்பெல்லாம் மூட்டி கொஞ்சம் கதகதப்பா இருக்கிறதுக்காக அவங்க அந்த கேம்ப் ஃபயர் மாதிரி வச்சிருந்தாங்க. இப்ப அங்க எல்லாம் சுத்தியும் பரமார்த்தரும் அவருடைய 5 சீடர்களும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அவருடைய சீடர்கள்ல ஒருவரான மட்டி அவரை கூப்பிட்டு, இந்த கட்டையை எடுத்துட்டு போய் ஆறு முழிச்சிருக்கா தூங்கிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு வா அப்படின்னாரு. குருவே, எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டாரு மட்டி. எரியிற நெருப்பு கட்டைக்கு கொள்ளிக்கட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த கட்டையை கொண்டு போய் ஆத்துல வச்சேன்னா சத்தம் வந்ததுன்னா ஆறு முழிச்சிட்டு இருக்கு. அதுவே சத்தம் வரலன்னா ஆறு தூங்கிருச்சு. போய் பார்த்துட்டு வா போ அப்படின்னு அந்த குரு அனுப்பிட்டாரு. இந்த மட்டி அந்த கட்டையை எடுத்துட்டு போனவரு நேரா ஆத்துல கொண்டு போய் தான் மேல அந்த ஆத்து தண்ணி பற்றாம ரொம்ப கேர்ஃபுல்லா அதை கொண்டு போய் தண்ணியில வச்சாரு. வச்சா என்னாச்சு? ஆரோ அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. நீங்க எல்லாம் பார்த்திருக்கீங்களா? எரியிற நெருப்பு குச்சியில தண்ணி பட்டுருச்சுன்னா சின்ன அணைஞ்சு போகும் இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த கொள்ளிக்கட்டையும் அணைஞ்சு போச்சு. இந்த சத்தத்தை கேட்டோன்னே மட்டிக்கு பயமா போயிடுச்சு. வேகமா ஓடி, குருவே குருவே, ஆறு இப்ப முழிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. நல்ல வேலை நீ போய் பார்த்துட்டு வந்த. இல்லைன்னா அந்த பொல்லாத ஆறு நம்மள அடிச்சுட்டு போயிருக்கும். எல்லாரும் உட்கார்ந்து இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். ஆறு தூங்கினதுக்கு அப்புறம் கிராஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு உட்கார்ந்து எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அடுத்து மடையனை கூப்பிட்டாரு கொஞ்ச நேரம் கழிச்சு. நீ போய் பாரு, முழிச்சிருக்கா தூங்கிருக்கான்னு போய் பாரு அப்படின்னு சொன்னாரு. இந்த மடையன் நேரா போகும்போது மட்டி எடுத்துட்டு போன அந்த அணைஞ்சு போன கொள்ளிக்கட்டைய மடையனும் எடுத்துட்டு போனாரு. எடுத்துட்டு போய் இப்ப தண்ணியில வச்சா தண்ணியில சத்தம் வரல. குருவே, இப்ப சத்தம் வரல, ஆறு தூங்கிடுச்சு. சரி, அப்ப வாங்க எல்லாரும் போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்பி போனாங்க. இப்ப கொஞ்சம் பொழுதும் விடிஞ்சிருச்சு. அவங்க ஆத்தையும் கடந்துட்டாங்க. மூடனை கூப்பிட்டு பரமார்த்த குரு சொன்னாரு, நம்ம 6 பேர் இருந்தோம்ல, எல்லாரும் இருக்கிறாமான்னு பாரு அப்படின்னு குரு சொன்னாரு. மூடன் எல்லாத்தையும் வரிசையா கவுண்ட் பண்ணும்போது, எண்ணும் போது தன்னை விட்டுட்டாரு. குருல இருந்து ஆரம்பிச்சு 1 2 3 4 5 தன்னை விட்டுட்டாரு. குருவே, நம்மள ஒருத்தரை காணும் அப்படின்னு சொன்னாரு. குருவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்து இந்த ஆறு நம்மள ஒருத்தரை எடுத்துருச்சே, முட்டாள் நீ பாரு அப்படின்னாரு. முட்டாளும் அதே மாதிரி தன்னைத்தானே விட்டுட்டு மத்த 5 பேரையும் கவுண்ட் பண்ணாரு. இப்ப எல்லாரும் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா குருவே, நம்மள யாரு காணும்னே தெரியல, ஒருத்தன் இந்த ஆறு எடுத்துட்டு போயிடுச்சுன்னு அழுதுட்டு இருந்தாரு. அந்த பக்கமா ஒரு வழிப்போக்கன் வந்தாரு. அந்த வழிப்போக்கன் என்ன பண்ணாரு?
இவங்க எல்லாம் அழுதுட்டு இருக்காங்களே, ஐயோ என்ன ஆச்சுன்னு பார்க்கலான்ட்டு நேரா போனாரு. போனா இந்த குருவும் சீடர்களும் நடந்த கதைய அவங்க கிட்ட சொன்னாங்க. நாங்க 6 பேர் வந்தோம். எங்கள்ல ஒருத்தனை 6 எடுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த வழிப்போக்கன் இவங்களை எல்லாம் கவுண்ட் பண்ணி பார்த்தாங்க. 6 பேர் இருக்காங்களே, எண்ணி பார்த்தா சரியா தானே இருக்கு அப்படின்னு என்ன பண்ணாங்கங்கிறது அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஒருத்தர் மட்டும் தன்னை விட்டுட்டு என்ன இருந்திருக்கணும், அதனாலதான் 5 தான் வந்திருக்கு அப்படின்னு. இப்போ கொஞ்சம் கிளவரா அந்த வழிப்போக்கன், அந்த வழியா வந்தவர் என்ன யோசிச்சாரு, சரி நம்மளும் ஒரு ஐடியா பண்ணலாம். வழிப்போக்கன் சொன்னாரு, எனக்கு 6 அடிச்சுட்டு போன ஆளை திருப்பி கூட்டிட்டு வர தெரியும். நான் அப்படி கூட்டிட்டு வந்தா எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு கேட்டாரு. உடனே குரு, நான் எங்க கிட்ட இருக்க பணம் எல்லாம் கொடுத்துட்றேன், எங்க கூட வந்த ஒரு ஆளையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழிப்போக்கன் என்ன பண்ணாரு, என் கையில நான் ஒரு கட்டை வச்சிருக்கேன், உங்க ஒவ்வொருத்தருடைய முதுகுலையும் நான் ஒரு அடி வைப்பேன். மொத ஆள் 1 என் பெயர் அப்படின்னு சொல்லி உங்க பேரை சொல்லிட்டு இந்த பக்கமா கிராஸ் பண்ணி வந்து நின்றணும் அப்படின்னு சொன்னாரு. சரின்னு ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா வரிசையா நிக்க வச்சாங்க. நிக்க வச்சுட்டு அந்த வழிப்போக்கன் முதல்ல குரு தான் நின்னாரு. அவர் முதுகுல ஒரு அடி வச்சாரு. 1 என் பெயர் பரமார்த்தர் அப்படின்னு அவர் கிராஸ் பண்ணாரு. 2 மட்டி, 3 என் பெயர் மடையன், 4 என் பெயர் மூடன், 5 என் பெயர் முட்டாள், 6 என் பெயர் பேதை அப்படின்னோடனே இந்த சீடர்களுக்கும் குருவுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஆமா, இந்த வழிப்போக்குன்னு சொன்ன மாதிரியே நம்ம 6 பேர்த்தையும் கூட்டிட்டு வந்துட்டாரு அப்படின்னு நினைச்சாங்க. தங்க கிட்ட இருந்த பொருள் எல்லாம், பணத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, அந்த வந்த வழிப்போக்கன்ட்ட கொடுத்தாங்க. இப்படியும் முட்டாள் இருப்பாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு வந்தவர் வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாரு. இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளோட நான் உங்களை சந்திக்கிறேன். இணைந்திருங்கள். இது கதை புக். நான் கீதா.